மகாபாரதம். மகாபாரதம் நடந்தது உண்மையில் தென்னிந்தியாவில்தான். இது ஏறத்தாழ 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. இதனை டெல்லிக்கு அருகாமையில் நடந்த நிகழ்வு போல கதை திரித்துள்ளார்கள் இந்த யூத பிராமணர்கள். விவசாயத்திற்காக 101 மலைநாட்டு கௌரவர்களுக்கும், அதாவது இன்றைய கேரள மலை குறவர்களுக்கும், பஞ்சபாண்டவர் எனும் 5 பாண்டியர்களுக்கும் இடையில் நடந்த போர்தான் மகாபாரத போர். காட்டை கொளுத்தி நிலங்களை சீர்படுத்தி விவசாயத்தை மேற்கொண்டனர் பஞ்சபாண்டியர்கள். ஆனால் குறவர்களோ இயற்கையை நேசிப்பவர்கள். அதனால் காட்டை பாண்டியர்கள் தீயிட்டு எரிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. கசார் எனும் காந்தார பகுதியிலிருந்து இன்றைய கேரள பகுதிக்கு வந்த யூத இனத்தை சார்ந்த சகுனி யூத ராமனால் அடைய முடியாத சீதே என்னும் தமிழக நிலத்தை அடைய பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும் சண்டையை மூட்டிவிட்ட போர்தான் மகாபாரதம். முதலில் நெல் விவசாயம் தொடங்கப்பட்ட இடம்தான் திருநெல்வேலி. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள், அதாவது காடுகளில் வாழ்ந்தவர்கள்தான் இடையர்கள் எனப்படும் ஆடு மேய்க்கும் கோனார் மற்றும் மாடு மேய்க்கும் ஆயர் குலம். கிருஷ்ணன் ஆயர் குலத்தை சார்ந்த ஒரு தமிழன். நல்ல கருத்துக்களை உடையவன் என்ற பெயரால் கருத்தினன் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் கிருஷ்ணன் என்றானது. மாடு விவசாயத்திற்கு தேவை என்பதால் மாடு மேய்க்கும் ஆயர்கள் பஞ்சபாண்டியர் பக்கம் நின்றனர். ஆடு மேய்ப்பதற்கோ காடுகள் தேவை. அதனை பாண்டியர்கள் தீயிட்டு விளைநிலமாக்குவதால் ஆடு மேய்க்கும் கோனார்கள் குறவர் பக்கம் நின்றனர். ஆடுகள் நெற்பயிர்களை நாசம் செய்யாமல் இருக்க வேலிகளை அமைத்ததால் அந்த பகுதிக்கு திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. 100 குறவ மன்னர்களின் படைகளை சமாளித்து வெற்றி பெற 5 பாண்டிய மன்னர்களுக்கு கிருஷ்ணன் எனப்படும் கருத்தினன் கண்டறிந்த தொழில்நுட்பங்கள் பெரும் உதவியாக இருந்தன. கிருஷ்ணன் மட்டுமல்ல, பஞ்சபாண்டியர்களும் பெரும் விஞ்ஞானிகள் தான். இவர்கள் செமிகண்டக்டர் மற்றும் போட்டோ எலக்ட்ரிக் டயோட் போன்றவற்றை கண்டதால் கணினி, 3G செல்லுலார் போன், தொலைக்காட்சி, ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போரில் வென்றார்கள்.